Hi friends, last episode நம்ம Redux toolkit வச்சு global எப்படி state handle பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அப்ளிகேஷனில் வந்து விஷ் நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டேட்டாவை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் இல்லையா, யூஐயில் ப்ராடக்ட்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ரிடக்ஸில் இருக்க ஸ்டேட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிடக்ஸில் இருக்க ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரியாக்ட் ரிடக்ஸ்ன்ற லைப்ரரியிலேருந்து அந்த டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷனில். ஏன்னா அந்த விஷ்லிஸ்ட்டோட காம்பனண்ட் கிளிக் பண்ணும்போது அங்கே ஆட் பண்ணது எல்லாமே ஷோ ஆகணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருப்பேன், ரிடக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்க அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எனக்கு டேட்டா தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணியிருப்போம். பட் அங்கே ஒரு இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். கரெக்டாக என்னோடய அப்ளிகேஷனை லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா எல்லாமே கிளியர் ஆகும். கரெக்டாக ரிடக்ஸில் நான் அந்த ஸ்டேட்டில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் அப்ளிகேஷன் லோட் பண்ணேன்னா அந்த டேட்டாலாம் கிளியர் ஆகிடுது. பட் எனக்கு ஸ்டில் அந்த விஷ்லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா எல்லாமே எனக்கு நான் என்னோடய அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனாலுமே இருக்கணும். கரெக்டு தானே? அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். நீங்கள் நார்மலாக இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை மிந்த்ரா எந்த மாதிரியான அப்ளிகேஷன் போனாலுமே அதில் விஷ்லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணது வந்து பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அன்டில் நீங்களே டெலிட் பண்ணுற வரைக்கும் மேனுவலாக. ஓகேவா? அப்போ அது எப்படி நடக்குது? ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், சர்வரில் அது ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக எப்போல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு முறை நான் என்ன பண்ணியிருப்பேன், ஏபிஐ கால் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த டேட்டா இருக்கும். அடுத்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? வேறு எதுவுமே இல்லை. வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐன்றதை பற்றி தான் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், கிளைண்ட் சைடில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கிளைண்ட் சைடாக வேறு எதுவும் இல்லை, ப்ரௌசர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுறது 3 டைப். லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது, செஷன் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது, குக்கீஸ்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ நம்ம அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். லோக்கல் ஸ்டோரேஜ்ன்றது நீங்கள் ப்ரௌசரில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக கிளியர் பண்ணுற வரைக்கும் அந்த டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கும் ப்ரௌசரில். சரியா? உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் லைவில் இருந்தாலும் சரி, இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு போனாலுமே சரி, நீங்கள் போயிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும் அன்டில் நீங்கள் மேனுவலாக கிளியர் பண்ணுற வரைக்கும். சரியா? அடுத்து செஷன் ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் மாதிரியே தான். பட் செஷன் ஸ்டோரேஜ்ன்றது வந்து அது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் லைவில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டேட்டா இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா கிளியர் ஆகிடும் ப்ரௌசர்லேருந்து. சரி, இது செஷன் ஸ்டோரேஜ். அடுத்து குக்கீஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செஷன் மாதிரி தான். சரியா? குக்கீஸ்ன்றது வந்து நம்ம அதில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் தான் எனக்கு வேணும், 1 hour வேணும், இல்லை 3 hours 4 hours வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த 4 hours வந்து டேட்டா இருக்கும். அப்ளிகேஷன் லைவில் இருக்கும்போது இருக்கும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் பர்டிகுலர் டைம் சர்டைன் டைம் கொடுக்குறீங்கன்னா அந்த டைம் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் டைம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, அந்த குக்கீஸில் டைம் எதுவும் டிஃபைன் பண்ணல அப்படின்னா செஷன் மாதிரி அது ஆக்ட் ஆகும். செஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். நீங்கள் எப்போ அப்ளிகேஷனில் விட்டு வெளியே போகிறீங்களோ, அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த டேட்டா கிளியர் ஆகிடும். சரியா? இதான் வெப் ஸ்டோரேஜில் இருக்க 3 டைப். இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு எப்படி டேட்டா வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி ஆட் பண்ணுறது, அது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது. ஸோ ஃபியூச்சரில் வந்து செஷன் குக்கீஸ்லாம் பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஓரளவு பிகினர் லெவல்ஸ், அதே மாதிரி இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து லைப்ரரியில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபியூச்சரில் வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன்லாம் பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம்லாம் இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கும்போது குக்கீஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, செஷன் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆத்தென்டிகேட்டிவ் ஓகேவா, லாகின் பண்ணும்போது ப்ராப்பரான க்ரெடென்ஷியல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த யூசர்னை வந்து நான் அந்த அப்ளிகேஷனுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து குக்கீஸ்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபியூச்சரில் வந்து தனியாக வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போது உள்ள போகலாம். வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ, லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷனில் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்னோட விஎஸ் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா EP23 வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை லாஸ்ட் எபிசோட் எடுத்துலாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 ஸ்டெப் தான். NPM create white at latest, அதை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அடுத்த ஸ்டெப் வந்து NPM install, மாடியூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. தேர்டு வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த டைரக்டரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு NPM run dev. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகுமா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் வந்து இந்த போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த URL கொடுக்க போகிறீங்க, லோக்கல் ஹோஸ்ட் 5173. ஸோ என்னோடய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தா டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து 0. ப்ராடக்ட்ஸில் நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து நெட்வொர்க் எரர் வருது. ஏன்னா ஸ்டில் நான் வந்து டேட்டா ஹோஸ்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ஓனா சர்வர் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஜேசன் சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் டேட்டா ஹோஸ்ட் பண்ணி எண்ட் பாயிண்ட்லாம் கிடச்சிது. கரெக்டாக? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஜேசன் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இங்கே போகிறேன். இந்த டேட்டா இந்த ஃபோல்டரில் வந்து ரைட் கிளிக், ஓப்பன் இன்டர்நெட் டெர்மினல். ஸோ இதில் வந்து ஜேசன் சர்வர் வாட்ச்
நான் க்ரியேட் பண்ண அந்த ஜேசனை வந்து வாட்ச் பண்ண சொல்கிறேன். db.json -port 5000 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த db.json வந்து நான் அந்த சர்வர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு வாட்ச் பண்ண சொன்னேன் அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாவை பொறுத்து எனக்கு ஒரு 2-3 என் பாயிண்ட் வந்து கிடைக்கும். கீ வேல்யூ பேர் எவ்வளோ இருக்கோ ஸோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒரு என் பாயிண்ட் வந்து கிடைக்கும். சரியா? இதில் நம்ம ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், பிரச்சனை இல்லை. சரியா? இப்போது போயிட்டு லோட் பண்ணுறேன். லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. சரியா? ஸோ எனக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கார்ட்டில் போய் பார்த்தோன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. டெலிட் பண்ணால் எனக்கு டெலிட் ஆகுது. ப்ளீஸ் பர்ச்சேஸ் சம்திங் வருது. ஓகேவா? பட் ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நான் பார்க்குறேன். திரும்ப நான் லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா வந்து போயிடுது. ஓகே தானே? நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன தான் லோட் பண்ணாலுமே இல்லை அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தாலுமே இருக்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது? இதில் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எங்கே டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் கொடுங்க, ப்ரௌசர் டெவலப்பர் டூல் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கன்சோல் இருக்குல்ல, இந்த டேப்பில் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். லோக்கல் ஸ்டோரேஜில் நம்மளோட டொமைனில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீ வேல்யூ பேர் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்தந்த டொமைனுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டொமைனுக்குமே இப்போது நம்மளோட டொமைன் நேம் என்னது localhost 5173. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்னா www.instagram.com, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அந்தந்த அப்ளிகேஷனுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேவா? லோக்கலாகவே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அதில் தான் வந்து லோக்கல் செக்ஷனு குக்கீஸ் இந்த 3 இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணலாம், லோக்கலாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, உங்களோட டொமைனுக்கு தான் அது தனியாக யூஸ் பண்ண முடியும். வேறு ஒரு டொமைனில் இது டேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே தானே? அது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் app.jsx மெயின் என்னோடய காம்பனண்ட்டுக்கு போய்க்கிற பேரண்ட் காம்பனண்ட்டில் ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் பண்ணுறதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ன்ற அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு கால் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் டேட்டாவை செட் பண்ணுறதுக்காக செட் ஐட்டம் அப்படின்ற அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ் கொடுத்தவொடனே இது எதிர்பார்க்குறது ஒரு கீ வேல்யூ பேர். ஆல்ரெடி நம்ம ப்ரௌசரில் பார்த்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா கீ வேல்யூன்னு எதிர்பார்க்குதா. இதுவும் மெயினாக இன்னொரு விஷயமும் இருக்குது. லோக்கல் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் இல்லை செஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிற டேட்டா எல்லாமே ஜேசன் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற இப்போ ஃபர்ஸ்ட் என்னது ஆர்குமெண்ட் வந்து கீ கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது நான் கீ கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து விஷ்லிஸ்ட் பார்த்துருப்போம். அதில் வந்து ரிடெக்ஸை வச்சு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ரிடெக்ஸில் நான் க்ரியேட் பண்ண ஸ்லைஸ் என்னது காட்டுன்ற அந்த ஸ்லைஸ் கரெக்டாக. அதில் தான் வந்து நான் ஸ்டேட் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஆக்ஷன்ஸும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். சேம் அதே மாதிரி நான் இங்கேயும் என்ன பண்ணுறேன், காட்டுன்ற அந்த நேம் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கீ கொடுத்தாச்சு. இதுக்கு இப்போ வேல்யூ கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு எம்டி அரே கொடுக்க போகிறேன். இந்த நான் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஒரு எம்டி அரே கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகாது. இப்போ நான் போகிறேன், இப்போ என்னோடய அப்ளிகேஷனில் போய் நான் பார்க்குறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து கார்ட் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. கரெக்டாக லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சு நான் ஒரு ஐட்டம் வந்து செட் பண்ணிட்டேன். கார்ட்டுன்ற கீழே வந்து ஒரு எம்டி அரே செட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அங்கே வந்து ஜேசன் ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க இந்த ஆப்ஜெக்டை நான் ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். json.stringifyன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்ற அந்த மெத்தடை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எது அனுப்பினாலுமே எனக்கு என்ன ஆகும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி அரே இருக்கா. ஸோ இதில் நீங்கள் எம்டி அரே மட்டும் கொடுக்கணும்னுலாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி 1 நான் கொடுக்குறேன். ஸோ ஐடி 1ன்னு கொடுத்தாலுமே அது எனக்கு டக்குன்னு தான் அங்கே அப்டேட் ஆகிடும். சரியா? ஏன்னா என்னோடய காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது இல்லையா. காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது இங்கே எனக்கு என்ன ஆகும், லோக்கல் ஸ்டோரேஜில் கார்டுன்ற கீழே இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் சம் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே தானே? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து நான் கெட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதில் இருக்க இப்போ இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க டேட்டாவை நான் கெட் பண்ணணும். இப்போது ஒன்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன தான் இதை கமெண்ட் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகாது, திரும்ப நான் லோட் பண்ணுறேன். பேஜை லோட் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகாது, இதுலேருந்து எனக்கு டேட்டா ரிமூவ் ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் அந்த டேட்டாவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்களே மேனுவலாக டெலீட் பண்ணுற வரைக்கும் அது போகாது. ஓகேவா? இப்போது இந்த கார்ட்டில் இருக்க டேட்டா எப்படி எடுக்கிறது, செட் பண்ணுறதுக்கு வந்து செட் ஐட்டம். ஓகே, ஆட் பண்ணுறது செட் ஐட்டம். அடுத்து அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டமை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கீ வேல்யூ ரெண்டுமே கொடுக்கணும் அவசியமே இல்லை. இங்கே வந்து இந்த கார்ட்டுன்ற கீழே தான் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கார்ட்டை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும், அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், டேட்டா வந்துடும். பட் இப்போ இந்த இடத்துல ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் அங்கேருந்து ரீட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஜேசன் டேட்டாவாக இருக்கும். ஜேசனாக இருக்க நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்,
ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சும்மா டேட்டா ஃப்ரம் வெப்னு நான் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி ஃபஸ்ட் நான் கன்வெர்ட் பண்ணாமல் கன்சோல் பண்ணுறேனே அது என்ன தான் வருதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ டேட்டா ஃப்ரம் வெப்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டேட்டா ஃப்ரம் வெப் இப்போ நான் ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு கன்சோலில் போய் பார்க்குறேன். கன்சோலில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஐடி பார்த்திங்க அப்படின்னா அந்த அரே ஆப்ஜெக்டில் வந்து ஐடி 1 இருக்கா எனக்கு இங்கே வருது. பட் இது வந்து அரேயில் தான் இருக்கா, அந்த டேட்டா டைப் வந்து அரேயில் தான் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த ஜேசன் ஃபார்மெட்டில் இருக்கிறது எல்லாமே என்ன ஸ்ட்ரிங்கில் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு செக் பண்ணுறதுக்கு டைப் ஆஃப்ன்ற அந்த கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன் இது என்ன டைப்பில் இருக்குது இந்த டேட்டா ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. பட் எனக்கு நார்மல் அரேவாக மாறணும் அப்படின்னா அந்த ஜேசனை நீங்கள் என்ன பண்ணணும், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, ஸோ டைப் ஆஃப் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேசன் டாட் பாஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பாஸ்ன்ற மெத்தட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோட் பண்ண அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா 0th இண்டெக்ஸில் ஐடி 1 இருக்குது. ஓகே தானே? ஸோ நீங்கள் நம்மளாக வர்றது டேட்டா நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, லோக்கல் ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு வர டேட்டா நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். பட் அது ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜேசன் டாட் பார்சன்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ எப்படி நம்ம கெட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அப்ளிகேஷன் போக போகிறீங்க நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பக்கத்தில் நீங்கள் இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கேயும் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கேயும் டெலிட் பண்ணலாம். இல்லை மேனுவலாக நீங்கள் டெலிட் பண்ணணும், இல்லை மெத்தட் வச்சு நீங்கள் டெலிட் பண்ணணுன்னாலுமே லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஐட்டம் செட் ஐட்டம் மாதிரி ரிமூவ் ஐட்டம்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ரிமூவ் ஐட்டம் கொடுத்துட்டு அந்த கீ மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். எந்த கீ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் காட்டுன்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ரிமூவ் ஆகிடும். சரியா? ஸோ எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, கெட் பண்ணுறது கிளியராக பார்த்தாச்சு. கரெக்டு தானே? ஸோ அடுத்து வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்க டேட்டா எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், கார்டுன்ற ஒரு ஸ்டேட் வந்து நான் இனிஷியலாக செட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு சேம் இதே ஸ்டெப் தான், இதே ஸ்டெப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரே செட் பண்ணிட்டேன்னா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் லிஸ்ட் நான் போகிறேன். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் போயிட்டு எனக்கு இந்த ஐட்டம் இருக்குல்ல, ஸோ இங்கே நார்மலாக அந்த ப்ராடக்ட்ஸ் நான் போயிடுறேன். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸில் எப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆகணும், ஸோ இங்கே கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரிடெக்ஸில் எனக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். கார்டுன்ட்டு அந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகும். பட் எனக்கு என்ன ஆகணும், அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த கார்டு வந்து இப்போதைக்கு எம்டிஆரியாக இருக்குது, இங்கேயும் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த ஆக்ஷன் வந்து டிஸ்பேச் ஆகுது. கரெக்டாக? ஆட் ஐட்டம்ன்ற இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகுது, ட்ரிகர் ஆகுது. அப்போது நான் எந்த இடத்துல வந்து நான் லாஜிக் எழுதணும், ஆல்ரெடி வந்து ஸ்லைஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் பேலோட வச்சு எனக்கு என்ன ஆகுது, அந்த கார்ட்டுன்ற இந்த ஸ்டேட் ரிடெக்ஸில் இருக்க ஸ்டேட்டில் வந்து எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டை நான் புஷ் பண்ணுறேன். அப்போ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டாவை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். கீழே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். ஸோ ஐட்டம் வந்து செட் பண்ண போகிறீங்க இந்த பர்டிகுலர் கீக்கு, கார்டுன்ற அந்த கீக்கு லோக்கல் ஸ்டோரேஜில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ஆட் பண்ணுற டேட்டா எல்லாமே என்னவாக இருக்கணும், ஜேசனாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் எதை ஆட் பண்ண போகிறேன், இந்த அப்டேட் ஆன ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்டிஆரேவாக இருக்கா, எம்டிஆரேவாக இருக்க போது ஒன்ஸ் நான் வந்து ஆட் ஐட்டம்ன்ற அந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும்போது அந்த பேலோடில் இருக்க பேலோட் மூலிமா வர ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு பேரல என்ன ஆகணும், அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுது இல்லையா, அப்டேட் ஆகிற ஸ்டேட் தான் எனக்கு என்ன பண்ணணும், அந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்கு நான் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு அரே கொடுக்க போகிறேன். அரேயில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூ என்ன நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரியா? செட் பண்ணியாச்சா? இப்போ நான் லோட் பண்ணுறேன். இப்போ அப்ளிகேஷன் லோட் பண்ணுறேன். எனக்கு இனிஷியலாக வந்து ரிடக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்படின்னா கார்ட்லேயும் எனக்கு ஸ்டேட் ஆட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு இந்த அப்ளிகேஷன் கார்டுன்ற இந்த கீழே வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் பாருங்களேன், கார்டுன்ற கீழே வந்து இப்போ எனக்கு என்னது அரேயில் வந்து இந்த ID4 வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிடக்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா
இன்னொன்று ஆட் ஆகிருக்கு. ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வேறு என்னது விஷ்லிஸ்ட்டுக்கு நான் போகிறேன். இங்கே வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ரிடக்ஸில் அந்த கார்ட் ஸ்டேட்லேருந்து எனக்கு ரிமூவ் ஆகுது. பட் லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமூவ் ஆகலை. லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படியே இருக்குது. எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் எனக்கு என்ன ஆகணும், ரிமூவ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிள் தான். இதை அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்டர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு நியூ ப்ராடக்ட்ஸ் தனியாக ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிறதா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். நியூ ப்ராடக்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணால் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ நான் போகிறேன், அப்ளிகேஷன் லோட் பண்ண அப்படின்னா எனக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸுக்கு நான் போகிறேன். இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் ஆகுது, ரிடக்ஸ்லேயும் ஆட் ஆகுது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? ஸோ இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறேன், இங்கே ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னது, கார்ட்டுக்கு போகிறேன். இந்த விஷ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணால் எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் டெலிட் ஆகுதா, ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் டெலிட் ஆகுது. ஆனால் நான் என்ன சொன்னேன், அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜ்னாலே என்னது, என்னோடய டேட்டா அப்படியே இருக்கணும். என்ன தான் என்னோடய அப்ளிகேஷன் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாலுமே இருக்கணும் கரெக்டாக. அதனோட மெயின் மோட்டிவ். பட் இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன தான் அப்ளிகேஷன் லோட் பண்ணாலும் இந்த டேட்டா இருக்கணும் கரெக்டாக, லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கணும். லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்துச்சுனாலும் எனக்கு என்னது இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு யூஏலையும் இருக்கணும் கரெக்டாக. அப்போ இப்போ நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ண அப்படின்னா எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, எம்டி அரே ஆகுது. அப்படி ஆகக்கூடாது இல்லையா? ஸோ ஏன் ஆகுது, நீ கொஞ்சம் திங்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இது ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய அப்ளிகேஷனை எப்போ லோட் பண்ணுறனோ எனக்கு என்ன ஆகும், எல்லா காம்போனண்ட்டும் ரெண்டர் ஆகும் கரெக்டாக. நான் என்னோடய அப்ளிகேஷனில் என்ன லாஜிக் நான் எழுதியிருக்கேன், திரும்ப நான் விஎஸ் கோட் போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா app.jsxல லோக்கல் ஸ்டோரேஜில் செட் ஐட்டம்லாம் என்ன பண்ணியிருக்கேன், கார்ட்டில் வந்து திரும்பவும் எம்டி அரே நான் செட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது. அப்போது நீங்கள் இதில் ஒன்று கிளியராக புரியணும். திரும்பவும் என்னோடய அப்ளிகேஷன் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, ஆட் பண்ண அப்படின்னா இதில் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் இருக்கும் கரெக்டாக. என்னோடய அப்ளிகேஷன் திரும்ப லோட் பண்ண அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், திரும்பவும் கார்டுக்கு வந்து எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எம்டி அரேவாக மாறிடுது லோட் ஆகும்போது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் நான் ஒன்ஸ் என்னோடய அப்ளிகேஷன் உள்ளே வரும்போது லோக்கல் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி கார்டுன்ற கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆட் பண்ண அந்த புதுசாக அந்த நியூ அரே கிரியேட் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா மட்டும்தான் எனக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம், ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கார்டுன்ற அந்த கீ வந்து கெட் பண்ணுறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம், இதில் கார்டுன்ற கீ இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது ட்ரூ வரும் கரெக்டாக. ஸோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணக்கூடாது, புதுசாக வந்து ஆட் பண்ணக்கூடாது. பட் ட்ரூனா உள்ளே போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லாஜிக்கல் நாட் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ லாஜிக்கல் நாட் கொடுத்தீங்க அப்படின்னா இருந்துச்சுன்னா ட்ரூவா, ஸோ ட்ரூவாக இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன், லாஜிக்கல் நாட் வச்சு ஃபால்ஸாக மாற்றுறேன். ஸோ ஃபால்ஸாக மாற்றினேன் அப்படின்னா அதுக்குள்ளே போகாது. ஸோ இல்லைன்னா மட்டும் எனக்கு என்ன ஆகும், லோக்கல் ஸ்டோரேஜில் இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா நல்லுன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ நல்லுன்ற வேல்யூ கிடைக்கும் போது அது வந்து பூலியன் என்னது, ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸாக இருக்குது எனக்கு என்னது, ட்ரூவாக மாறும். ட்ரூவாக இருக்கும்போது எனக்கு புதுசாக ஒரு கார்டுன்ற கீயும் எம்டி அரேவும் செட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் லோட் பண்ணுறேன். இப்போ லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கார்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் நான் லோட் பண்ண அப்படின்னா எனக்கு என்னது, ஸ்டில் எனக்கு டேட்டா போகல. ஓகேவா? இப்போ ப்ராப்பராக நான் ஆட் பண்ண டேட்டாலாம் இருக்கா. ஆனால் இதில் நீங்கள் ஒன்று புரியணும், ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ விஷ்லிஸ்ட் நான் வந்து போகிறேன். விஷ்லிஸ்ட் போனேன் அப்படின்ற இடத்துல எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஆனால் இங்கே இருக்குது, ரிடக்ஸில் இருக்க அந்த கார்டுன்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எம்டி அரேவாக இருக்குது. ஸோ ஏன் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். இது எம்டி அரேவாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்லைஸுக்கு நான் போகிறேன். ஸ்லைஸில் வந்து இனிஷியல் ஸ்டேட் நான் என்ன வச்சுருக்கேன், எம்டி அரேவாக நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் என்னோடய காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியல் ஸ்டேட் நான் என்ன செட் பண்ணியிருக்கணும் அதுதான் அந்த என்னோடய அப்ளிகேஷன் புரிஞ்சுக்கும். ரிடக்ஸில் இனிஷியலாக என்ன வச்சுருக்கேன், எம்டி அரே நான் வச்சுருக்கேன். எம்டி அரே வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதானே என்னோடய அப்ளிகேஷன் ரியாக்ட் வந்து அதுதானே புரிஞ்சுக்கும். கரெக்டு தானே? அப்போ இனிஷியல் ஸ்டேட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க டேட்டாவை நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட்டாக நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ லெட்
டேட்டா ஃப்ரம் வெப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் காட் அப்படின்றத கீழே கெட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஜேசான் டாட் பார்ஸ் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறீங்க. இனிஷியல் ஸ்டேட்டுக்கு இது தான் முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் லோட் பண்ணுறேன். இப்போ லோட் பண்ணேன் அப்படின்னா கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 ப்ராடக்ட் இருக்கா. ஏன் இருக்குது அப்படின்னா எனக்கு அப்ளிகேஷனில் ஆல்ரெடி 3 டேட்டா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோர் பண்ணனால தான் எனக்கு என்ன ஆகுது, கார்ட்டில் இப்போ ரிடெக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ட்டில் 3 ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன், இங்கே ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிடெக்ஸ்லேயும் ரிமூவ் ஆகுது, அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜில் பார்க்குறேன், லோக்கல் ஸ்டோரேஜில் ரிமூவ் ஆகுது. இப்போ லோட் பண்ணுறேன், லோட் பண்ணாலுமே எனக்கு அந்த டேட்டா போல். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் 5173 கொடுக்குறேன். ஸோ இப்போ கார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி பார்த்தாலுமே சரி, லோக்கல் ஸ்டோரேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் அந்த டேட்டா ஸ்டில் இருக்குது. ஓகே தானே. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷனில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நான் போகிறேன், ப்ராடக்ட்டில் வந்து ஒரே ப்ராடக்ட்டை நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த விஷலிஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதா. பட் ஆனால் நீங்கள் இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் விஷ்லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு முறை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம், கரெக்டாக. இல்லை ஒரே ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரு 5-6 வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த விஷ்லிஸ்ட்டில் போய்ட்டு கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க, கரெக்டாக. ஒரே ப்ராடக்ட் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஆட் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த இஷ்யூ இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல டெலிட் பண்ண அப்படின்னா ஒன்று டெலிட் ஆகாது, டெலிட் பண்ண அப்படின்னா எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்போ இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆக்ஷன் எங்கே நடக்குது, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இதில் இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆட் பண்ணும்போது தானே விஷ்லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. அப்போது ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்ற அந்த காம்பனெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆட் ஐட்டம்ன்ற அந்த ஆக்ஷன் நடக்குது இல்லையா, நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லாஜிக் மாதிரி எழுதணும், ஒரு கண்டிஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ விஎஸ் கோட் நான் போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் ஐட்டம் டு கார்ட் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுதா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி அந்த கார்ட்டுன்ற அந்த ஸ்டேட்டில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். சரியா. ஆல்ரெடி ரிடெக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் இல்லையா, ரிடெக்ஸில் இருக்க அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். சரியா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்போது ரிடெக்ஸில் அந்த கார்ட்டுன்ற ஸ்டேட்டில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுதா, ஃபஸ்ட் அதை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ரியாக்ட் ரிடெக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்பேச் பண்ணுறது யூஸ் டிஸ்பேச்ன்ற அந்த ஹூக்கு, அந்த ஸ்டேட் எடுத்துகிட்டு வரதுக்காக யூஸ் செலக்டர் அப்படின்ற அந்த ஹூக்கை வந்து நீங்கள் கால் பண்ணணும், யூஸ் செலக்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னது, இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பேச்சுக்கு மேலேயே வந்து கார்ட் ஸ்டேட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் செலக்டரை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன், யூஸ் செலக்டர். ஸோ நார்மலாக அந்த யூஸ் செலக்டர் என்ன பண்ணும், அந்த ஸ்டோரில் என்னென்ன ஸ்லைஸில் இருக்கோ அந்த ஸ்லைஸில் இருக்க ஸ்டேட் எல்லாமே வந்து இந்த யூஸ் செலக்டர் வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ அது எல்லாமே எங்கே அனுப்பும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பேராமீட்டருக்கு அனுப்பும். ஸோ அந்த பேராமீட்டர் நேம் வந்து நான் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேராமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரில் இருக்க ஸ்டேட் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், இதில் ஸ்டோர் ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போதைக்கு நான் ஸ்டோரில் வந்து எவ்வளோ ஸ்லைஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டோர் போய்க்கிறேன். ஸோ ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக. கார்ட்டுன்ற ஒரே ஒரு ஸ்லைஸ். ஸோ இதுலேருந்து நான் இருக்க ஸ்டேட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். சரியா. அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ரிட்டன் ஸ்டேட் டாட் கார்ட். ஓகேவா. ஸோ எடுத்துட்டா. இப்போது என்ன பண்ணலாம், இப்போது அந்த ரிடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஆர்ஏஎஃப் ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் மூலிமா வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, கரெக்டு தானே. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கார்ட்டில் இருக்க ஸ்டேட்டில் இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த கார்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது என்னது, ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா சம்முன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணுவீங்க. அந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அந்த என்ன ரிட்டர்ன் பண்ணும், பூலியன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டாக. ஸோ அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு கார்ட் ஸ்டேட் டாட் சம்ன்ற அந்த மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். சம்
கார்ட் ப்ராடக்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட் ப்ராடக்டில் ஒவ்வொரு ஐட்ரேஷனும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா, அந்த ஐடியும் ஈக்குவல் டு இப்போ நான் ப்ராடக்ட் வச்சுருக்கேன்ல, இந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஐடி ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகுதான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ சம்முன்றது என்னது, இந்த கண்டிஷனுக்கு இப்போ இந்த கண்டிஷன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இருக்க அந்த ஸ்டேட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்லாம் இல்லை. சம் ஏரி ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குது அரே மெத்தடில். சம்முன்றது வந்து லாஜிக்கல் ஆர் மாதிரி. லாஜிக்கல் ஆர்ன்றது ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாலுமே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். எவ்ரின்றது வந்து லாஜிக்கல் அண்ட் மாதிரி. எல்லா கண்டிஷனுமே ட்ரூ ஆனதா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த செக் ப்ராடக்ட்டில் வந்து என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். லாகில் செக் ப்ராடக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணுறேன். சரியா? ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோலில் போய் பார்க்குறேன். ஸோ லோட் பண்ணேன் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ்ன்னு வருதா, ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸ் நான் போகிறேன், திரும்ப விஷ்லிஸ்ட் போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? புதுசாக ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் போய் செக் பண்ணுறேன். இப்போ ப்ராடக்ட்ஸ் நான் போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னது, பூலியன் வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா எனக்கு அந்த இப்போதைக்கு கார்ட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்துச்சு. ஸோ எம்டியாக இருக்கிறனால தான் அந்த விஷ்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பர்ச்சேஸ் சம்திங்ன்ற அந்த கண்டென்ட் வந்து இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் போகிறேன். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், அதே ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்னது, பூலியன் வந்து ட்ரூன்னு கிடைக்குதா. ஸோ சேம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்து இப்போ எனக்கு விஷ்லிஸ்ட்டில் இருக்குது, இங்கே எனக்கு ஆட் ஆகிடுச்சு, பட் ஆட் ஆகக்கூடாது. ஸோ அது என்ன பண்ணலாம், இப்போ இங்கே போகிறேன், இந்த டிஸ்பேட்ச் ஆகுது இல்லையா, டிஸ்பேட்ச் ஆகிறத வந்து இப்போ நான் என்ன பண்ணணும், தடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷன் மாதிரி நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். இஃப் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் செக் பண்ணுறேன், ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகக்கூடாது, இது வந்து ஆட் ஆகக்கூடாது. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பூலியன் வந்து ட்ரூவாக கிடைக்குமா. ஸோ ட்ரூவாக கிடைக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல லாஜிக்கல் நாட்டை வச்சு ஆப்போசிட்டாக மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் போகிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு அலர்ட் பண்ணுறேன். அலர்ட்டில் என்ன பண்ணலாம், எல்ஸில் வந்து ஒரு அலர்ட் மாதிரி ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னது, அலர்ட் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி ஆடட் அப்படின்னு வைக்கிறேன். ஆல்ரெடி ஆடட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் திரும்ப போகிறேன், உள்ளே போய்ட்டு லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெலிட் பண்ண எல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போது ப்ராடக்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், விஷ் லிஸ்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணுறேன் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆட் ஆகும்போது போகிறேன், ஆட் ஆகிடுச்சு. ஓகே தானே? ப்ராடக்ட் வந்து ஒரு முறை ஆட் ஆகிடுச்சு. திரும்ப நான் ப்ராடக்ட்ஸ் போகிறேன், இதே ப்ராடக்ட்டை திரும்ப நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்னது, ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி ஆடட்னு வருதா. ஓகே. ஸோ இப்போ நான் விஷ்லிஸ்ட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, திரும்ப அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகலை. ஓகே, ஒரே ஒரு முறை தான் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிஷனை வச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப ஆல்ரெடி ஆட் ஆன ப்ராடக்ட்டை ஆட் பண்ணாமல் உங்களால் தடுக்க முடியும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கார்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஸ்லைஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ரெடெக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டுன்ற ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்க டேட்டாவெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆட் ஐட்டம் டு கார்டுன்ற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்ன்ற அந்த வேல்யூவை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு அந்த கரண்ட் ப்ராடக்ட் கிடைக்குமா, இந்த கரண்ட் ப்ராடக்ட்டை அந்த ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணுறேன். அவ்வளோதான். கம்பேர் பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு அலர்ட்டை வந்து ஷோ பண்ணணும். திரும்ப ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி ஆட் ஆகிடுச்சு. இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த ஆட் ஐட்டம்ன்ற அந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்பேச் பண்ணுறோம், ரெடியூசருக்கு கொண்டு போகிறோம். ஸோ ரெடியூசர் கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அந்த ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக் எழுதியிருக்கும், இந்த ஆக்ஷன் பேலோடில் கிடைக்குமா, இந்த பேலோடில் கிடைக்கிறது என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டேட்டுக்கு புஷ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சரியா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அலர்ட் மாதிரி காமிக்காம அந்த ஸ்வீட் அலர்ட் ஆல்ரெடி லைப்ரரி பார்த்தோம்ல, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு பாப்அப் மாதிரி நீங்கள் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் அலர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஸ்வீட் அலர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணலாம், டிஸ்பேட்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்வீட் அலர்ட் வந்து கொடுத்துக்கலாம். டைட்டில் வந்து சக்ஸஸ், டைட்டில் வந்து சக்ஸஸ், ப்ராடக்ட் வந்து ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி கொடுத்துக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எரர் மெசேஜ் ஷோ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த அலர்ட்டுக்கு பதிலாக ஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஊப்ஸ்னு வச்சுக்கலாம். ஊப்ஸ். ஸோ ஐக்கான் வந்து என்னது, எரர் ஐக்கான். ஸோ இதில் அடிஷ்னலாக நான் இதை ஆட் பண்ண போகிறேன்னா ஃபூட்டர்னு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சும்மா ஆட் சம் அதர் ப்ராடக்ட்னு நான் கொடுக்குறேன். ஆட் சம் அதர் ப்ராடக்ட். ஓகே தானே. ஸோ இப்போ நான் போகிறேன், இப்போ நான் லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஊப்ஸ் ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு வருதா. ஸோ இங்கே இந்த கண்டென்ட் வந்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி ஆடட்னு கொடுக்கலாம். ஆல்ரெடி ஆடட். ஓகேவா. ஸோ இப்போ போகிறேன், லோட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு விஷ்லிஸ்ட்டில் இருக்குது இல்லையா, இந்த விஷ்லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு திரும்ப அந்த ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆட் பண்ண அப்படின்னா ஊப்ஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி ஆட் சம் அதர் ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஸோ ஓகே தானே. இப்போ இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ண அப்படின்னா ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. ஸோ இப்போ விஷ்லிஸ்ட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ நான் என்னோட அப்ளிகேஷனை லோட் பண்ணாலுமே அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிமூவ் ஆகலை. ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்லேயும் அந்த டேட்டா வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா. ஓகே தானே. ஸோ கார்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே தானே. ஸோ கிளியராக வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, லோக்கல் ஸ்டோரேஜ் மூலிமாவும் என்னோடய அப்ளிகேஷனில் இருக்க அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே தானே. வெப் ஸ்டோரேஜ் இதை என்ன சொல்லுவாங்கன்னா வெப் ஸ்டோரேஜ் APIன்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் சைடில் டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால், என்னோடய அப்ளிகேஷனில் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலுமே சரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட் நான் போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டொமைனுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு வெப் ஸ்டோரேஜ் API தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் போகிறேன். ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் இருக்கா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதுலேயும் செப்பரேட்டாக வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் சம் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு டொமைனுக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க கிளைண்ட் சைடில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்தந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்கேஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே தானே. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு அப்ளிகேஷன் முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஆல்ரெடி பார்த்த இந்த 23 எபிசோட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரியாக்டில் என்ன தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. API ரெக்வஸ்ட் மேக் பண்ணியாச்சு, கெட் ரெக்வஸ்ட், போஸ்ட், புட், டிலீட் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. மெயினாக அதுதான், சர்வர்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து நம்ம காமிக்கிறது தான் மெயின். ஸோ அடுத்து வேறு என்ன பண்ணிட்டோம், டிடெக்ஸ் டூல் கிட்ட வச்சு நம்ம ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷனில் இருக்க டேட்டாவும் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குன்னா பெண்டிங் வந்து ஃபார்ம் வேலிடேஷன் மட்டும் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபார்ம் வேலிடேட்டில் வந்து ஸ்டில் நான் வந்து என்ன பண்ணலாம், நம்ம பியூராக ரியாக்ட் வச்சு பண்ண முடியும். ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம் இல்லையா ஃபைனல் எபிசோடு, அதுலேயும் நம்ம அப்படியும் பண்ண முடியும். பட் இதில் வந்து நம்ம நிறைய லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி அனுப்பும்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆன் சேஞ்சுன்ற ஈவெண்ட் மூலிமா வந்து இந்த ஃபீல்டில் இருக்க டேட்டா வந்து ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அசைன் பண்ணோம். அப்போ அசைன் பண்ணும்போது ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்குக்கு வந்து காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆச்சு கரெக்டாக. ஸோ அப்படி ரெண்டர் ஆகிறத கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் வந்து ஆப்டிமைசேஷனில் வரும். ஆப்டிமைசேஷன் என்ன மீனிங், உங்களோட அப்ளிகேஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரீரெண்டரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வைக்கணும். ஸோ ரீரெண்டர் அவாய்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு கீ ஸ்டோக்குக்கும் ரெண்டர் ஆகிறத வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லைப்ரரி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இன்கேஸ் வேறு ஏதாவது லைப்ரரி வச்சு நான் வந்து ஸ்டேட் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ரீரெண்டர் வந்து அவாய்ட் ஆகும்போது உங்களோட அப்ளிகேஷன் தான் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஃபார்ம் வேலிடேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபார்ம் வேலிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ன்ற ஒரு லைப்ரரி, அதே மாதிரி எப்ன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். மெட்டீரியல் UI வச்சு நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுறது, இந்த ஃபீல்டுக்கு கீழே வந்து எரர் மெசேஜ் த்ரோ பண்ணோம், அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீரெண்டர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் தனியாக ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ன்ற அந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன், ஸ்டேட் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. சரியா. ஏன்னா ரியாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் ஈவெண்ட் மூலிமா இந்த ஃபீல்டில் இருக்க டேட்டாவை என்ன பண்ணுறேன், ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணும்போது ஒவ்வொரு கீ ஸ்டோக்கும் காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரீரெண்டர் ஆகிறத நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் ரீரெண்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணுறேன்னா அவ்வளோக்குள்ள என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிக்கு போக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் கிளியராக வந்து எப்படி வந்து ஃபார்மை வேலிடேட் பண்ணலாம் அதை பற்றி கிளியராக பார்க்கலாம்.